வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. கானா வினோத் பார்த்தீங்கன்னா, என்ன காமெடின்னு சொல்லிட்டு இப்படி மோசமா பேசுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு சிலர் விமர்சனங்களை எழுப்ப, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். பார்த்தா அரோரா இருக்கிறாங்கல்ல, இங்க பலூன் அக்கா. அந்த பலூன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் சாரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மேலே போடுவாங்கல்ல, ஓனி இல்லாம, ஓனி தானே அது. அது இல்லாம அவங்க வராங்க. அது மட்டுமே இருக்கு. அதாவது போன வாரம் வந்து ஒரு விஷயம் நடந்தது. என்ன, வார்டனா இருக்கும்போது பார்வதியுடைய சாரி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. பார்வதி மூட் ஸ்விங்ல இருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அழுதுருப்பாங்க. சாரி எடுத்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. இப்ப பிரஜனுடைய பேண்ட் எடுத்து ஒளிச்சு வச்சா, அவர் லுங்கி கட்டு போறாரு. என்னால எப்படி பாவாடை ஜாக்கெட்டோட திரிய முடியுமா எப்படி? அப்படிலாம் வந்து சொல்லி பயங்கரமா அழுதுருப்பாங்க. அது வந்து விமர்சனங்களாவும் பார்த்தாங்க. உள்ளவும் சரி, வெளியவும் சரி. இங்க கனியக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, "என்ன ஒரு சாரி தானே. இதுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் ஃபீல் பண்ற ஆள் கிடையாது பார்வதி. அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணா எனக்கு காமெடியா தான் இருக்கும். என்ன கூச்சம்? அதில என்ன இருக்கு? சாரிய கேட்கறதுல. அதுக்கு வந்து பாவாடை ஜாக்கெட்டோட திரியணுமான்னு சொல்றாங்க." அப்படின்லாம் இவங்க சொல்ல எஃப்ஜே வந்து சொல்லியிருந்தா அப்படி. அப்படி சொல்றா. ஆனா இந்த பக்கம் இன்னைக்கு அப்படிதானே தெரிஞ்சுட்டு இருந்தா கொஞ்ச நேரம். அதாவது ரெடி ஆயிட்டு வருவாங்கல்ல. அப்போ அப்படிதானே தெரிஞ்சுட்டு இருந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இவங்களாவது ட்ரெஸ் மாத்துறதுக்கு முன்னாடி இது இது எல்லாம் நடந்தது போன வாரத்துல. இப்போ நடந்த விஷயங்கள் வந்து எப்படி ஒரு பயங்கரமான கேமர் அரோரா இல்ல, செம்ம பாயிண்டா பேசுறாங்க. ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. ரொம்ப சுட்டி அப்படிங்கிற மாதிரியான மாஸ்கா என்ன கன்றாவின்னு தெரியல அது. கானு குட்டி ஆயிட்டாரு. அதாவது ஒரு இடத்துல இந்த டாஸ்க்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வயசான ஆளு, வயசான ஆளு, வயசான ஆளு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கானு குட்டின்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரு அரோராவோடயே இருக்கிறாரு. கானா வினோத். கம்ருதன் கூட கூட போக மாட்டார். கம்ருதனே பாத்தீங்கன்னா பார்வதியை விட்டு ஜம்ப் அடிச்சு அரோரா கூட அப்புறம் தனியா வேற இந்த மாதிரிலாம் கூட பார்க்க முடியுது. ஆனா வினோத்தை வந்து தனியா பார்க்க முடியல. இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, பெரிய கேஸ். இப்போ இந்த மாதிரி வந்து வெறும் அந்த தாவணி பாவாடியோட மட்டும் போக அதே ஃபுல் காஸ்டியூம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து வினோத் வந்து சொல்றாரு, இதெல்லாம் பழைய படத்துல வந்து இந்த மாதிரி யாராவது வந்தா ஹீரோயின் வந்து ஷர்ட்டா கைட்டு கொடுத்துருவாரு, ஹீரோ போத்திருவாரு, நீ என்ன இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி வந்து ட்ரெஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வினோத் மேல கேஸ் எழுதுறாங்க. வினோத் மேல எழுத வேண்டிய கேஸ்லாம் இருக்கு, அது வேற. பட் இது எப்படி பிக் பாஸ் அலோவ் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் பண்றீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸா பண்ணீங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆஃப் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க அதை பாதியா எடுத்துட்டு வந்து பாதி மட்டும் போட்டு எதுக்கு வரணும் அது? இதுக்கு முன்னாடி வினோத் வந்து ரம்யாவை பார்த்து கமெண்ட் பண்ணது அது வேற. அது வேற கேஸ்ல பேசலாம். பட் இங்க வந்து அது தப்பே கிடையாது. அவர் சொன்னதுக்குன்னு நான் வரல. முதல்ல பிக் பாஸ் எப்படி அலோவ் பண்றாரு? ஏன்னா நம்ம அல்டிமேட் நினைக்கிறேன். அப்போ வந்து ஜூலி வந்திருப்பாங்க. ஜூலி வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருப்பாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து வார்ன் பண்ணிருப்பாரு, ஒளிபரப்புக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜூலி ஒரு விஷயம், இப்ப வேற இதுவா? அரோராக்குன்னா எல்லாமே லைசன்ஸ் கொடுத்துட்டாங்களா என்ன? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நேத்து அவங்க பேசுறாங்க. இப்ப எஃப்ஜே வந்து தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் போட்டு அடிச்சாரு. உள்ள இருக்கவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது எஃப்ஜே தப்புன்னு சொல்லிட்டு. கனியக்கா ஈவன் ஒரு சாஃப்டாவது கேட்டுறாங்க. சபரி கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாவது டேய் தப்பா போகுண்டா அப்படின்னு சொல்ற அப்படி. இந்த அரோரா வந்து உட்கார்ந்துட்டு நைட்டு பேசிட்டு இருக்கு. டேய் அது வந்து தப்பு இல்லடா. அதாவது நீங்க தயங்கி தயங்கி தொட்டாதான் தப்பு. நீ பாரு அப்படியே ஃப்ளோல இருந்துருன்னு வச்சுக்க. அப்புறம் வந்து என்ன, ஏய் இதுங்க இப்படிதான்ப்பா அப்படிதான்ப்பா திரிவாங்க, அடிச்சுப்பாங்க புடிச்சுப்பாங்க, இப்படிதான்ப்பா கட்டி புடிச்சுப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் ஆயிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. லாஸ்டா கமருதனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்கல்ல, எஃப்ஜே வந்து சூப்பர்ரா, ஆதிரியா பாரு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாரு, கரெக்டா எங்க பேக் அடிக்கணுமோ அங்க அடிச்சிட்டான் பாத்தியா, அப்படி இருக்கணும்டா, நீயும் கழட்டி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அட்வைஸ கொடுத்த ஆள் இவங்க. இங்க வந்து எஃப்ஜேக்கு நீ பண்ற தப்பு இல்லடா, பண்ணலாமா, தயங்கி தயங்கி பண்ணாத. அதாவது கொஞ்சமாவது அவங்கள ஒருத்தருக்கு வேணாகாது லைட்டா அப்பப்போ லேட்டாவது சென்ஸ் வருது. ஐயோ வெளியே போச்சுன்னா தப்பாயிடுமே, ஐயோ அம்மா பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட தேவையில்ல. நீங்க ஒரு 4 முறை பண்ணுங்க, எவ்வளவு நாள் திட்டுருவாங்க. இப்போ அது ஒரு வகையில உண்மையும் கூட இல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவு நேரம் தான் ஒரே கண்டென்ட்டை பேசி பேசி நம்ம டயர்ட் ஆயிடுறோம்ல, பேசுற நமக்கே அப்படி இருக்கு ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ அது ஒரு செம்ம ஒரு ட்ரிக் இல்லை அது. அதை கண்டுபிடிச்சி சொல்றாங்க, நான் வந்து பயங்கர டச்சி பர்சன் நானு அப்படின்றாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா நானும் அதே போல தான், சேம் பிஞ்சு, அதாவது பிசிக்கல் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறாரு. பிசிக்கலா தான் என்னோட லவ்வை வந்து காட்ட முடியும். காட்டுவார் லவ்வை பிசிக்கலா. உன்னை இங்க காட்ட சொன்னாங்க எங்க இல்ல, அதான் இந்த ஷோவா என்ன நினைச்சு வந்துட்டு இருக்கானுங்க. பண்றதை எப்படி கவர் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இது தேவையா இந்த பலூன் அக்காக்கு? வெளியே அங்க சோசியல் மீடியால பண்ணிட்டு இருந்தா உள்ள வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து துஷார் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பிரிங் பேக்
துஷார் அப்படி சொல்லிட்டு ஹேஷ்டேக் போடணுமா ஃபேன்ஸுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஏறுது அங்கே வெளியே ஆள் இல்லைனாலும் பழைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஏற்றுறாங்க போல இருக்கு. ஏன்னா உள்ள போகும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபராக உள்ள இருக்கிற ஒரு 2 கண்டஸ்டண்ட்டை சப்ஸ்கிரைபராக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன மொத்தமாக ஆடியன்ஸையும் அப்படியே ட்ரீட் பண்ண பார்க்குறாங்களா இவங்க? உள்ள இருக்கிற வரை அந்த ஒரு திமிரு வருது இல்லை, தான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி நாமினேஷன்லேயே எடுத்துகிட்டு வரல இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் இப்படி பேசினாங்களா, மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டான்ஸு. எஃப்ஜே தம்பி இதுவரை வேணாவோட இருந்தாரா, இப்போ அடுத்து இந்த ட்ராக் வேற போகும் போல இருக்கு. இது ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்களோ. ஏன்னா ஆதிரியோட வியனாவோட எஃப்ஜே ட்ராக் வந்ததும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆதிரியை உள்ள இறக்குனாங்க. இப்போ நம்மளும் ஒரு லவ் ட்ராக் பண்ணுவோம் எஃப்ஜேவோட, டக்குன்னு துஷாரை உள்ள இருக்கவங்க. ஏன்டா என்னடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சேனலு, இல்லை என்ன ஷோவா எடுத்துட்டு போறாங்க? எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க பாடுறாடி கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த முக்கோண காதல் கன்றாவின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவே முடியல, சகிக்கல. இதுல இவங்க டச்சி பர்சனா 4 முறை சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இவங்க இப்படிதான்ப்பான்னு விட்டுருவாங்களாம் ஆடியன்ஸ். அதனால பண்ணு அப்படின்றாங்க அவங்க வந்து பலூனாக்கா. இது முதல்ல சொன்னல, இந்த ஆபாசத்தை தூக்கி வெளியே போடுங்க பார்வதி சொல்லியிருப்பாங்க ஆபாச குறியீடுன்னு. அது ஓவர் தான், அது வந்து தப்பு. பார்வதி வந்து பிடிக்கலன்னா அண்டர் த பஸ் தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது பண்ணுவாங்க தான் பார்வதி. ஆனா ஆபாச குறியீடுலாம் அவங்க காட்டல. ஒருவேளை இப்படி சொல்றாங்களோ பார்வதி, அரோரா வந்து ஆபாச குறியீடு காட்டல, அரோராவே ஒரு ஆபாச குறியீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தானே இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க, இப்படி பண்றாங்க. அதுக்காக நம்ம பார்வதி சரின்னு சொல்ல. அந்த அம்மா அதுக்கு மேல இங்க வந்து நேத்து தான் பாக்குறேன் எபிசோட்ல வந்து இந்த கம்ருதன் திரும்ப திரும்ப அதே தானே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இவரு நம்ம ஆளு அண்ணா இருக்காருல்ல ஹோஸ்ட், அவர் வேற வந்து கம்ருதன் சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கிறா கேம் ஆடுறான்னு. என்னத்த பாக்குறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரே விஷயத்த பார்த்துட்டு இருக்குங்க, தினம் தினம் பாக்குறேங்க அதே கண்டென்ட்டுங்க. நைட் ஆனா வந்து பார்வதி கூட போயிடுறான், கொஞ்சம் போயிடுறான், தடவை போயிடுறான். மறுநாள் காலைல வந்து என்ன உறவுன்னு கேட்குறாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரையும் அரோரா தேவைப்படுறாங்க அவருக்கு. இதே கண்டென்ட் போயிட்டு இருக்கு. விஜேஎஸ் எபிசோட்ல நேற்று சொல்றான், இங்க வந்து சாட்டர்டே எபிசோட்ல தான், சண்டே எபிசோடுக்கு வருது, சாட்டர்டே தானே ஷூட் நடந்துச்சு. அப்போ சொல்றான் இங்க வந்து அரோரா வந்து நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவா பேச மாட்டாங்க, பார்வதி வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறான். அதுதான் அவன் மீன் பண்றான். அதுக்கு முன்னாடி வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட உட்காந்து அங்கேயும் பேசிட்டான், பார்வதி வந்து நெகட்டிவா இது பண்றாங்கன்னு. பிரஜன் வந்து பார்வதி கிட்டையும் சொல்லிட்டா, அப்படி முன்னாடியும் சொல்லியிருந்தா, அப்படி உன்னை பத்தி இங்க நல்லா சொல்றான், அங்க வேற மாதிரி சொல்றான், மாத்தி சொல்றான் அப்படின்னு. அதெல்லாம் தெரியுது. கட் பண்ணா நைட் 2 பேரும் பாத்தீங்கன்னா பெட்ல உருண்டுட்டு இருக்காங்க. சபரி வந்து அங்க கேமரா பார்த்து சொல்லிட்டு இருக்கா, அப்படி என்னங்க திருந்தவே மாட்டேங்குதுங்க இது அப்படின்னு. காரி துப்புணும்ல. மறுபடியும் எப்படிங்க இப்படி எபிசோட்ல எப்படி ஒண்ணு, மறுபடியும் அங்க மறுபடியும் அதே கண்டென்ட்டா கேட்டா. இது வந்து கேக்குறாங்க சாண்ட்ரா, அங்க மூடேத்தி விட்டுறாங்களாம். ஏற்கனவே வந்து மூட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எழுதினவன் கையில ஹார்னி ஐம் ஹார்னின்னு எழுதினவன் தானே கம்ருதுன்னு. இப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பார்வதி இந்த வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுறாங்க, இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் போட்டா நமக்கு மூட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வேற வந்து இனிமே நான் இந்த மாதிரி தான் அவனுக்கு சிக்னேச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் வேற பண்றாங்க, மூடான்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற இடத்துல பண்ணும்போது அங்க சாண்ட்ரா பார்த்துட்டு கொஞ்சம் தனியா வரியா, எல்லா இடத்துலயும் காரி துப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதையும் நான் காமெடியா மாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பார்வதி பாத்தீங்கன்னா, டே மாறி மாறி நம்மளே துப்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொழப்புக்கு நம்மளே தான்டா துப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே துப்பிக்கிறாங்க காரி வேற. என்ன கன்றாவி இது. இதுல இது இப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த பக்கம் அந்த அரோரா அங்க டே ஷிஃப்ட்டுக்கு அங்க போயிடுவார்ல கம்ருதன், அங்க போக இதை பார்த்து காண்டாடிட்டு சொல்றாங்களான்னு தெரியல. நைட்டே அங்க போனதை பார்த்துருப்பாங்க அரோரா, மறுபடியும் காலைல திட்டுவாங்கல்ல. அது மாதிரி இந்த நாய் எதுக்கு இங்க வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு எந்திரிக்கிறதுன்னு தெரியல, இந்த நாய் எதுக்கு வந்ததுன்னு தெரியல. நாயின்னே சொல்றாங்க. இப்போ பிஸ்கெட் போடுறேன் கவிட்டு போறியா அப்படின்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி குலைச்சிட்டு போடி இவ்வளோ அப்படின்ட்டு இருக்கிற. அப்படி இப்போ இந்த 3 பேருடைய கண்டென்ட் ப்ரமோல வேற, இன்னைக்கு வேற ப்ரமோல போறானுங்களா. போன வாரம் ப்ரமோல பார்த்தோமா, முந்தின வாரம் அப்போ ப்ரமோல பார்த்தோமா, அவங்க தனியாக போய் உட்காந்து அழுகுறது, இவங்க பேசுறது பொசசிவ்ங்கிறது. டேய் சீரியல்ல கூட இவ்வளோ பண்ண மாட்டாங்கடா, மாத்தி 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 ஒரு எபிசோடு மாத்தி மாத்தி பண்ண மாட்டாங்கடா. இப்படி கேவலமா, அவ்வளோ கேவலமா இருக்கு இந்த பீஸுங்களில். ஏதாவது தயவுசெய்து தூக்கி வெளியே போடுங்கடா. இப்போ இவங்களுக்காக நான் துஷாரா உள்ள அனுப்ப முடியும், இல்லை அனுப்பணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப இவங்க பண்றாங்களா அந்த மாதிரி? அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அது ஃபுல்லா அது காஜில தான் பண்ணுதுங்க, அது நல்லா தெரியுது இல்ல. இப்போ பிபி வந்து இந்த அரோரா பலூனாக்காக்கும் வார்னிங் கொடுக்கணும்ல. ப்ரமோல பார்க்கும்போது காஸ்டியூம் மாறி இருக்கு அப்படின்னா வார்னிங் கொடுத்துருந்தா மாத்திருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ வந்து டச்சி பர்சன் பேசுனதுக்கு அப்புறம் ஃபுல்லா எஃப்ஜே கூட அந்த கண்டென்ட்லாம் போயிட்டு இருக்கு. நடுவில் திவ்யா வந்து பிரிச்சு விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா டான்ஸ் ஆட அங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்களாம் இந்த பலூனாக்கா. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் விமர்சனம் ஆக்கப்பட்டதோ, எதெல்லாம் பண்ணா கழுவி ஊத்துனாங்களோ மக்கள்,
அதை நார்மலைஸ் பண்றாங்க இந்த அக்கா வந்து. அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வேற சொல்லிட்டு இருக்கு. டோபமைன் பைசா எதுக்குமா வந்தேன்னா பைசா டோபமைனுக்காக வந்துட்டு இதை நார்மலைஸ் பண்றீங்களா வந்து. ஸோ இது ஒரு விஷம், தூக்கி எறியப்பட வேண்டிய, களை எடுக்கப்பட வேண்டிய விஷம் இந்த ஷோல இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இவங்க மட்டுமா என்ன, அந்த பக்கம் பார்வதி இந்த பக்கம் கமருதன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதே கண்டென்ட் தானே. தயவு செய்து இந்த காம்போ உடச்சு விடுங்கடான்னு தான் சொல்லணும். ஆதிரி வந்து சொல்றாங்க, ஆதிரி சொல்லும்போது போய் பேசுறேன்னு போறாங்க, போனா நீ என்ன நாமினேஷன்ல குத்த சொன்ன வேணா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்களாமா, கேமரா அவங்க. இதுல வேற கானு குட்டின்றாங்க. எனக்கு அங்கெல்லாம் பகீர் பகீர் இருந்து, எனக்கு வினோத் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. அந்த மாதிரி சில பேர் ஆசைப்படுறீங்க, அது உங்க விருப்பம். இருக்கிற ஃபீஸ்ல யார் வாங்கினாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஃபேக் அலிகேஷன்ல எங்க மாட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் திரும்ப வருது. கானு குட்டின்னு போதெல்லாம் வைக்க போதுரா அந்த பலூனா காப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தெரியுது. என்ன சொல்றாங்க எஃப்ஜே கிட்ட, எனக்கு சும்மா இருந்தாலும் இப்படி தடவணும்னு தோணும் கானு குட்டிய, அதுதான் நான் டைப், என் டைப்பு அப்படின்றாங்க. உன் டைப்னா இந்த ஆபாச டைப் பண்ணி இங்க இன்ஸ்டால பண்ணி இந்த டைப்பை இங்க காட்ட சொன்னாங்களா? ஓ ரொம்ப மோசமா இருக்கு. நாமினேஷன்ல வரல. நாமினேஷன்ல வந்திருக்கிற பீஸுகள்ல கேஸ் ஹிஸ்டரி ஏறிட்டே இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஓவரா கேஸ் வாங்கணும்ல, தூக்கி விடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். தம்பி எஃப்ஜே வந்திருக்கிறாரு, துல்றான் சார் எஃப்ஜே வந்திருக்கிறாரு, துல்ற விடல பையன் எஃப்ஜே வந்திருக்கிறாரு, பார்த்து சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்களே அப்படியே வீடியோ லைக் பண்ண மறந்துட்டவங்க கொஞ்சம் லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. இந்த வீடியோ பத்தி நீங்க தான் சொல்லணும்னு வச்சீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.